தென் மாநில பொறுப்பாளராக போட்டு ஓடி வந்ததுக்கப்புறம் அது அவர்களுக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அவர்கள் மட்டும் இப்போ தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடியார் நேரம் ஜெயிலில் தான் இருந்திருக்காரு. அண்ணாமலைக்கு முன்னாடி யார் இருந்தா எதுக்கு பாஜகவோட போய் சேர்த்தீங்க? உங்களுக்கு எதிரி அண்ணாமலையா பாஜக கொள்கையா? ஜெயலலிதா சொன்னாப்லையே மோடியா லேடியான்னு, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சோறை தான் திங்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது திங்கிறீங்களா? அண்ணாமலையை பொறுத்தளவுக்கு அண்ணாமலைக்கு 3 வருடம் பதவி காலம் போயிடுச்சு, அவ்வளோதான். அண்ணாமலை என்ன கட்சியை விட்டா நிற்கிட்டாங்க? இல்லை அண்ணாமலையை தூக்கி கிணத்துல தள்ளி விட்டாங்க. அண்ணாமலை அதே கட்சியில் அதே தமிழ்நாட்டில் தானே இருக்காப்புல. அது என்ன அண்ணாமலையை தூக்கிட்டதுனால இவர் போயிட்டாரு? இவர் வந்து வடிவேல் மாதிரி இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வந்து 8000 ரூபா சொல்கிறான், இவன் 3000 ரூபாய் கேட்குறான், நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு பேசி முடிச்சு கொடுங்கன்னு கூப்பிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய காமெடி. இதுக்கு எடுத்துகிட்டு ஒரு கோமாளி பையில தனியாக உட்காந்து கூப்பிட்டு நீ வந்து நடுவில் முடிச்சு கொடுன்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு காமெடி. இந்த மாதிரியான இது காமெடி பீஸ் தான். மோடி நேற்று விட்டு போட்டிருப்பார்ல, அதை ஒரு வார்த்தை கூட எடப்பாடின்ற பேரே இருக்காது. அதிமுகவுடன் கூட்டணி எம்ஜிஆர் ஆரம்பித்த ஜெயலலிதாவுடைய அதிமுக கூட்டணி இன்னும் உயிரோடு இருக்க எடப்பாடி பேரே போடல. எடப்பாடிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எடப்பாடியை தூக்கிடுவாங்க. போக போக இந்த எலெக்ஷன் கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் மாற்றிடுவாங்க. இல்லைன்னா அதிகாரமற்ற பதவியில் எடப்பாடி. ஊடகத்துக்கு அண்ணாமலை அவர்கள் எப்படி இருந்தாலும் அது வந்து தப்போ சரியோ ஒரு தீனி போட்டுக்கிட்டே இருப்பார். ஏதாச்சும் ஒன்று வந்து கிளப்பி விடுவார். இந்த அமைதின்றதே ஒன்று இருக்கவே இருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஊடகம்னா ஒட்டகமாக அதுக்கு தீனி போடுறதுக்கு இல்லை. ஆனால் ஏதாச்சும் ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்குங்களா பரபரப்பாக நம்ம கட்சி மெண்டல்ன்றீங்களா? அண்ணாமலை ஒரு மெண்டல் லூசு பையன்றீங்களா? ஏதாவது உளறிட்டே இருப்பான் அப்படின்னு என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு மாநில தலைவராக இருந்தார். அவரை வந்து ஒரு அரலூசு மாதிரியா நம்ம பார்க்குறது. Nama Family Group Premium Villa Plots at affordable price in GST OMR ECR with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெபில் செந்தமிழ். இது சிட்டி ஃபாக்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தமிழ்நாடு அதிமுக பாஜக கூட்டணி நடைபெறாது அப்படின்னு 6 மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தார். ஜெயக்குமார் அவர்களும் அதையொட்டியே வந்து நிச்சயம் பாஜக கூட கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வலியுறுத்தியதும் அதே தான் இருந்தது, பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு. அப்படியே நேரெதிர் டெல்லியில் போய் ஒரு சந்திப்பு, அப்புறம் வந்து அமித்ஷா அவர்கள் வராரு, கூட்டணி உறுதியாகுது. எப்படி பார்க்குறீங்க? எப்படி 8 மாதம், அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னால் நம்ம 8 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல் பார்த்திங்கன்னா தெரியும். கூட்டணியில் தான் இருக்காங்க, கூட்டணி சேர்ந்தாகணும், வேறு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா வந்து இவர்கள் கட்சியோட தலைமைன்றது அங்கே தான் இருக்குது. இங்கே இவரோட கட்சி தலைமை இங்கே கிடையாது, பேருக்கு தான் இங்கே. ஓனர் வந்து அமித்ஷாவும் மோடியும் தான் அப்படின்றது ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அப்படி தான் இருந்தது. இடையில் இந்த எம்பி எலெக்ஷனில் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. விடலான்னு கடைசி நேரத்தில் எடப்பாடி சொல்லாமல் ஓடி வந்தார். தென் மாநில பொறுப்பாளராக போட்டு ஓடி வந்ததுக்கப்புறம் அது அவர்களுக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அவர்கள் மட்டும் இப்போ தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடியார் நேரம் ஜெயிலில் தான் இருந்திருப்பார். அவர்களும் வீக் ஆனதுக்கப்புறம் இவர்களை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவர்களுக்கு நிறையா பிரச்சனை டெல்லியில் இருந்ததுனால விட்டு வச்சுட்டு இப்போ திருப்பி எல்லாம் அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வந்து இப்போ எடப்பாடியை கூப்பிட்டு மிரட்டி சேர்த்துருக்காங்க. இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் அங்கே தான் இருந்தாகணும், இல்லைன்னா ஜெயிலில் இருக்கணும். இருந்தாலும் ஒரு புறம் என்ன குரல் ஓங்கி இருக்குன்னா, பாருங்க அண்ணாமலை அவர்களே வந்து மாற்ற முடிஞ்சது, இது அதிமுகவுக்கு ஒரு சாதகம் தான், எடப்பாடியார் செய்து காட்டிட்டாரு அப்படின்னு அதிமுகவை இதே ஆதரித்து நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. பாருங்க, அண்ணாமலை தான் ஒரு சிக்கலாக இருந்தது, பாஜக கூட்டணிக்கு ஒரு சிக்கல் இல்லை, அவர் அம்மாவை வந்து ஒருமையில் பேசி. அண்ணாமலைக்கு முன்னாடி யார் சிக்கலாக இருந்தாங்களா? அண்ணாமலைக்கு முன்னாடி யார் இருந்தா எதுக்கு பாஜகவோட போய் சேர்ந்தீங்க? அண்ணாமலை அப்போ உங்களுக்கு எதிரி அண்ணாமலையா பாஜக கொள்கையா? ஜெயலலிதா சொன்னாப்லையே மோடியா லேடியான்னு, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சோறை தான் திங்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது திங்கிறீங்களா? மீன்ஸ் ரொட்டி கிட்டி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறேன். ரொட்டி சாப்பிட ஆரம்பிச்சிங்களா? தமிழ்நாட்டில் எல்லோரும் சோறு இட்லி தோசை தான் சாப்பிடுவாங்க. எடப்பாடியார் வந்து அதை மறந்துட்டு ரொட்டி சுக்கா ரொட்டியும் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு தெரியல. ஸோ வந்து என்னென்னா, ஜெயலலிதா வந்து சொல்லிட்டு போன 2 விஷயம் என்னென்னா, நான் வந்து என் வாழ்நாள்லேயே மிக பெரிய தவறை செஞ்சுட்டேன் மன்னிச்சிரு பாஜக சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ண, மோடியா லேடியா பண்ணாங்க. இனி பாரதிய ஜனதா ஒட்டுமில்ல உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் தூக்கி எரிஞ்சிட்டு தான் போனாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா இருந்த கட்சியில் ஜெயலலிதா செத்த உடனே அவங்க வந்து அப்படியான்ட்டு
டோட்டலாக கட்சியவே ஆட்டையை போட்டாங்க. அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் கட்சி இருக்குது. இடைப்பட்ட காலத்துலேயும் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அதை இவர்களுக்கெல்லாம் அந்த இதே கிடையாது. அண்ணாமலையை பொறுத்தளவுக்கு அண்ணாமலைக்கு 3 வருடம் பதவி காலம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அண்ணாமலை என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க? இல்லை அண்ணாமலையை தூக்கி கிணத்துல தள்ளி விட்டாங்களா? அண்ணாமலை அதே கட்சியில் அதே தமிழ்நாட்டில் தானே இருக்காப்புல. அது என்ன அண்ணாமலையை தூக்கிட்டதுனால இவர் போயிட்டாருன்றீங்க? நேற்று யார் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க? உங்களுக்கு யார் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அடுத்த சீட்டில்? அண்ணாமலை தானே. அப்போ அது என்ன கணக்கு இது? ஸோ அதனால் வந்து இவர்கள் மானம் கெட்டவர்கள், இவர்கள் கட்டுப்பாட்டில் கட்சி இல்லைன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுதான் இப்போ நம்ம தேர்தல் நெருக்கத்தில் இவர்கள் சேர்ந்து விடுவார்கள். நம்ம நீங்கள் என் சேனலில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி. ஆனால் அண்ணாமலையை வந்து நீக்கியதற்கு வந்து 3 நிபந்தனைகள் வந்து அண்ணாமலை நீக்கலமா? அண்ணாமலையோட பதவி காலம் முடிஞ்சு அவ்வளவுதான். ஆனா என்ன பார்வையா இருக்குன்னா, அந்த தலைவர் பதவியில இருந்து நீக்க சொல்லி குரல் கொடுத்தது அது ஹியூமன் கேபிட்டல்ஸ் ஏமாத்துறது. புரியுதா? கட்சிக்காரனை ஏமாத்துறதுக்கு பத்தியா? இப்போ இவருக்கு ஒரு வெயிட்டை கொடுக்கணும்ல, ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல. புரியுதா உங்களுக்கு? இவர் வந்து வடிவேல் மாதிரி தான். இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வந்து 8000 ரூபா சொல்கிறான், இவன் 3000 ரூபாய் கேட்குறான், நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு பேசி முடிச்சு கொடுங்கன்னு கூப்பிடுவான். இல்லை, அது எவ்வளோ பெரிய காமெடி அது. 8000 ரூபாய்க்கு சொல்கிறவன்ட்டே கேட்க வேண்டியதான். நான் 5000 ரூபாய்க்கு கொடுறான்னா அவன் கொடுத்துட்டு போகிறான். இதுக்கு எடுத்துகிட்டு ஒரு கோமாளி பையில தனியாக உட்காந்து கூப்பிட்டு நீ வந்து நடுவில் முடிச்சு கொடுன்னு சொல்கிறான். ஏன்னா அது ஒரு காமெடி. அந்த மாதிரியான இது காமெடி பீஸ் தான் எடப்பாடி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து போன தேர்தலில் இவர்களுடன் இருந்தது வந்து டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும். இப்போது அவர்களை சேர்ப்பதற்கான ஒரு எண்ணம் வந்து பாஜகவுக்கு இருந்தாலும் கூட, எடப்பாடியார் வைத்த மூன்று நிபந்தனைகளை வந்து நிச்சயமா இல்லை, ஓபிஎஸ் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. எதை நோக்கி இந்த களம் நகரும்? இல்லை, அடுத்து போக போக சேர்ப்பாங்க. இப்போ உடனே பண்ண மாட்டாங்க. அதிமுகவோட தான் கூட்டணி. புரியுதா? மோடி நேற்று விட்டு போட்டிருப்பார்ல, அதில் ஒரு வார்த்தை கூட எடப்பாடின்ற பேரே இருக்காது. அதிமுகவுடன் கூட்டணி எம்ஜிஆர் ஆரம்பித்த ஜெயலலிதாவுடைய அதிமுக கூட்டணி. உயிரோடு இருக்க எடப்பாடி பேரே அவர் போடல. அப்போ என்ன அர்த்தம்னா அதிமுகவோட கூட்டணி, அவ்வளோதான். எடப்பாடிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எடப்பாடியை தூக்கிடுவாங்க. போக போக இன்னும் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளரை மாற்றி விட்டுருவாங்க. இல்லைன்னா அதிகாரமற்ற பதவியில் எடப்பாடி இருப்பார். அவருக்கு இணையாக 2 பேரை உள்ளே பூத்திடுவாங்க. அது போக போக தான் இனிமேல் தான் நடக்கும். ஒரு பக்கம் டெல்லி சந்திப்பில் நம்ம பார்க்குறோம், இபிஎஸ் அவர்கள் போய் சந்திச்சாரு. இன்னொரு பக்கம் அவர் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தனி மனிதராக வந்து செங்கோட்டையன் போய் சந்திச்சாரு. இப்போது பாஜக வந்து சேர்ந்ததினால் ஓபிஎஸும் செங்கோட்டையனும் இணைவதற்கான சாத்தியம் இருக்கு. அதிமுக பிளவு ஏற்படும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதிமுக பிளவெல்லாம் ஏற்படாது, தலைமை மாறும். அதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு. என்னன்னா பிளவு ஏற்படும் அப்படின்னா, எடப்பாடி வந்து பிஜேபிக்கு அடிமையாயிட்டாரு, எனவே பிஜேபி கூட நம்ம சேரக்கூடாதுன்னு ஒரு அணி இருந்தால் அது பிளவுபடும். அவர்களும் பிஜேபி அடிமை தான். புரியுதா? ஓபிஎஸும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது இதில் என்ன பிளவு எப்படி ஏற்படும்? 2 பேரும் ஒரே ஒரு தலைமையின் கீழே வேலை பார்க்குற, ஒரே முதலாளிகிட்ட வேலை பார்க்குறவங்க தான். 2 கடையோட ஓனரும் ஒரு ஆள் தான். இந்த பிரான்ச் வேறு, அந்த பிரான்ச் வேறு, அவ்வளோதான். அதனால் பிளவுலாம் ஏற்படாது. இதுக்குள்ளேயே தலைமை மாற்றம் ஏற்படும். இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரனை தேர்ந்தெடுத்ததுக்கு வந்து காரணம், ஒருவேளை அதிமுகவுக்கு தேவர் லாபியில் வந்து ஓட்டுக்கள் இல்லை, அதனால்தான் அந்த சமூகத்தை சார்ந்த லாபியை வச்சு அவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற ஒரு வாதம் போகுது. இதை ஏற்றுக்கலாமா? அவர்னா முத்துராமலிங்க தேவரா? யார்? நயினார் நாகேந்திரன் ஒரு சாராய வியாபாரி. இப்போ 10 பாரை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரை கொண்டு வந்துட்டா தேவர் என்ன மக்கள் முக்குளத்தோரெலாம் ஓட்டு போட்டுறாங்களா? சும்மா சொல்கிறது தான். அதெல்லாம் இல்லை. ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய தலைவர். அவர் அப்படி ஒன்றுமே இல்லை. முதலமைச்சராக இருந்தவர் எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே போன டைமு, எம்பி சீட்டு. இப்போ அவரெல்லாம் எப்படி தலைவர், அவருக்கு எப்படி செல்வாக்கு இருக்குன்னு சேர்ப்பாங்க? அதனால் இதெல்லாம் சும்மா பேசுகிறது. இன்னொரு பக்கம் ஊடகத்துக்கு அண்ணாமலை அவர்கள் எப்படி இருந்தாலும் அதை வந்து தப்போ சரியோ ஒரு தீனி போட்டுக்கிட்டே இருப்பார். ஏதாச்சும் ஒன்று வந்து கிளப்பி விடுவார். இந்த அமைதின்றதே ஒன்று இருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஊடகம்னா ஒட்டகமா அதுக்கு தீனி போடுறதுக்கு இல்லை. ஆனால் ஏதாச்சும் ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்குங்களா பரபரப்பாக நம்ம கட்சி மெண்டல்ன்றீங்களா? அண்ணாமலை ஒரு மெண்டல் லூசு பையன்றீங்களா? ஏதாவது உளறிட்டே இருப்பான் அப்படின்னு என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு வந்து மாநில தலைவராக இருந்தார். அவரை வந்து ஒரு அரலூஸ் மாதிரியா நம்ம பார்க்குறது? அப்படியா பார்க்க முடியும்? அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் போடுறாங்கன்றது ஏதோ வந்து கோழிக்கு தீனி போடுற மாதிரி சொல்லுவாங்க. மீடியாக்காரன் பூரா வந்து கோழி போடுற தீனியை பொறுக்கி தின்னுட்டு போவான்னு, அது தீனி போடுறதுக்கு அடுத்து யார் இருக்கான்ற மாதிரி இருக்குது.
அண்ணாமலை ஒரு காமெடி பீஸ் அவ்வளோதான். இப்போ வடிவேல் இருந்தார், ஒரு காமெடி சூப்பர் ஸ்டாராக இருந்தார். இப்போ அவர் இல்லைன்றாங்க, நான் சினிமா இயங்காமல் போயிடுச்சா, இல்லை வேறு காமெடின்னு வராமல் போயிட்டாங்க, வேறு இப்போ அடுத்து வடிவேலுக்கு அடுத்து சந்தானம் வந்தாப்புல, அதுக்கப்புறம் யோகி பாபுன்னு இப்படி வந்துட்டு தானே இருக்கேன் காமெடி. ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னென்னா வடிவேல் அளவுக்கு ஒரு காமெடியன் இல்லைன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணாமலை அளவுக்கு ஒரு காமெடியன் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான் அது. இன்னொரு பக்கம் அந்த செய்தியாளர் சந்திப்பில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, அமித்ஷா அவர்களுக்கு நல்லாவே வந்து ஆங்கிலம் தெரியும். நினைச்சிருந்தா அவர் வந்து ஆங்கிலத்தில் பேசியிருக்கலாம். நல்லா ஆங்கிலம் தெரியும்னு யார் சொன்னா? இல்லை, நிறைய இடத்துல பேசியிருக்காரு. ஓரளவுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஆங்கிலம் அவருக்கு அந்த தெரியும். கேவலமாக தாங்க பேச தெரியும். மோடிக்கு ஆங்கிலம் தெரியாது, ப்ராம்ப்டரை பார்த்து தான் பேசுகிறேன். நீங்களா ப்ராம்ப்டரை பார்த்து பேசுறதுலாம் அவருக்கு ஆங்கிலம் தெரியும், நீங்களா ஒரு அறிஞரை மாற்றி விட்ருவீங்க போல. ஹிந்தி குஜராத்தியை தவிர சுட்டு போட்டாலும் அவருக்கு இங்கிலீஷ்லாம் வரவே வராது, புரியும் அவ்வளோதான். அது வந்து குருட்டுத்தனமாக புரியும். இருந்தாலும் ஓரளவுக்கு ஆங்கிலம் பேசக்கூடியவர் அமித்ஷா அவர்கள்ன்றதை நான் ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் நேற்று அவர்கள் ஆங்கிலத்தில் பேசியிருக்கலாம். இங்கே வந்து மும்மொழி இல்லை, அந்த அளவுக்கு ஆங்கிலம் தெரியாதுங்க அவருக்கு. நீங்களா சொன்னீங்கன்னா எப்படி ஆங்கிலம் தெரியும். அவருக்கு ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் வராது. குஜராத்தி தெரியும், அதுக்கு அடுத்து ஹிந்தி தெரியும், அவ்வளோதான். ஆங்கிலம்லாம் அவருக்கு தெரியாது. ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அளவுக்குலாம் தெரியாது, கட்சியை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் தெரியாது. ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படுமா அப்படின்ற பத்திரிகையாளர் செய்திக்கு அது வந்து அப்புறம் வந்து நாங்கள் முடிவு பண்ணுவோம், எல்லாமே வந்து எடப்பாடி கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிட்டாரு. அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு தானே சொன்னார். கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். ஆனால் துணை முதல்வர் அது மாதிரியான எந்த ஒரு அதை எப்படி பேச்சு இப்போவா முடிவு பண்ணுவாங்க? அதெல்லாம் எலெக்ஷன் டயத்தில் தான் முடிவு பண்ணும். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். அதிமுகவும் தாவேகாவும் இணையும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. இப்போது அதிமுக இங்க பாஜக கூட சேர்ந்ததுனால இன்னொரு பக்கம் தாவேகாக்கும் திமுகக்கும் தான் வந்து இங்க வந்து பிரச்சனையே தேர்தலே அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போது களம் எப்படியா இருக்கும் உங்களை பொறுத்த? இல்லை, அதெல்லாம் விஜய் போய் சேர முடியாதுல்ல. கொள்கை தலைவர், இப்போ மண்ணாங்கட்டி தலைவர்னு அதே சில பேர் அறிவிச்சிருக்காப்புல. அப்போ அந்த தலைவர்கள்லாம் விட்டுட்டு போய் பிஜேபிக்காரனோட சேர்ந்தால் கட்சி அன்னைக்கோட பொங்கல் வச்சிட வேண்டியதான். அதனால் சேர முடியாது.